தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் மாதத்துடைய 12ஆம் நாளாகிய இன்று தாயாம் திறவையானது புனித பெந்தேரியஸ் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் கிபி 350ஆம் ஆண்டிலே வேத கலாமனை அந்த காலங்களிலே காணாண்டவுடைய துன்பங்களிலே பங்கெடுக்கக்கூடியவராக பல்வேறு இன்னல்கள் இடையூறுகளை தன் வாழ்நாளிலே சந்தித்தவர். காட்டு பெரிய அந்தோனியாரோடு அந்த காட்டிலே இவர் வலம் வந்தவர். அந்த அளவுக்கு இறை நம்பிக்கையிலே புனித அத்தனையாசியஸ் மற்றும் ஆரிய பதித கொள்கையில் அந்த 3-4 நூற்றாண்டிலே வரக்கூடிய அந்த ஆரிய பதித கொள்கையை இவர்கள் எதிர்த்தவர்கள். அந்த அளவுக்கு கடவுளிடத்திலே முழுமையான நிறைவு உண்டு என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்றியவர் தான் இந்த புனித பெந்தேரியஸ். இவர் எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர். இவர் தன் வாழ்நாளிலே கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றி பல இன்னல்களை இடையூறுகளை ஆண்டவருடைய இந்த வேதகால நேரங்களிலே இயேசுக்காக துன்பப்பட்டவர். அந்த அளவுக்கு தன் வாழ்நாளிலே இவருடைய பணி வாழ்விலே பல்வேறு நெருக்கடிகள் இவரது வழக்கண்ணை பிடுங்கி விடுகின்றார்கள். இருந்தாலும் அவர் ஒற்றை கண்ணராய் தன் வாழ்நாளிலே இறைவார்த்தை அறிவிக்கின்றார். துணிச்சலோடு எதை கண்டும் அவர் கலங்கவில்லை. மாறாக ஆண்டோடைய வார்த்தையை அறிவிப்பதே என்னுடைய பணி என்று இந்த 3-4 நூற்றாண்டுகளிலே திறவிலே பணியாற்றியிருக்கிறார் புனித பெந்தேரியஸ். இவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். இன்றைய வாசகங்கள் அனைத்துமே நமக்கு கிறிஸ்துவுடைய நற்பண்புகளிலே நாம் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆக பழைய வாழ்வு அல்ல, மாறாக புதிய இயல்பிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வு நம்பிக்கையுடையதாக, அன்புடையதாக, எளிமையுடையவர்களாக, பண்புடையவர்களாக, இரக்கமுடையவர்களாக, உங்கள் வாழ தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக என்று அந்த நற்செய்தியிலும் எந்த அளவையால் நீங்கள் அளப்பீர்களோ அதே அளவையால் தான் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். கொடுங்கள், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வு என்பதே தாராள உள்ளம், கொடுக்கின்ற உள்ளம், அன்பு கலந்த உள்ளம், கனிவு நிறைந்த உள்ளம், இரக்கம் நிறைந்த உள்ளம் என்பதை இன்றைய வாசகங்கள் அனைத்திலுமே ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகிறார். முதல் வாசகத்திலே பவுலடியார் கொலோசிய மடலிலிருந்து நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நாம் அனைவருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். இதைத்தான் 1 பேதுரு மடல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நீங்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம், ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம் என்று ராயப்பர் தன் மக்களை பார்த்து சொல்வார். இவ்வாறாக நாம் ஒவ்வொருவருமே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம், கடவுளால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கடவுளால் அழைக்கப்பட்ட வாழ்வு இந்த உலகத்துக்கு ஒரு சான்று பெறக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். உலகப்போக்கிலான வாழ்வு இருக்கக்கூடாது என்பதை இன்றைய வாசகங்கள் அனைத்து நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. கடவுளுடைய வாழ்வு, கடவுளுடைய அருள் பெற்ற வாழ்வு எப்பொழுதுமே நற்பண்புகளால் நல்ல ஒரு விளை நிலமாக, நாம் பலன்களால் நாம் நிரப்பப்படக்கூடியவர்களாக இந்த உலகத்துக்கு உப்பாக ஒளியாக பறைசாற்ற வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்விலே தொடர்ந்து வளர நம்மை அன்போடு அழைக்கின்றார். புனித பெந்தேரியஸ் தன் வாழ்நாளிலே கடவுளை நம்பினார், கடவுளுக்காக துன்பப்பட்டார், நெருக்கப்பட்டார். ஓ சிலுவையே, இந்த மாண்புமிக்க இந்த சிலுவையிலே இதோ மீட்பின் வல்லமை எனக்கு தெரிகிறது என்று தன் துன்பத்தின் மத்தியிலும் அபய குரலை எழுப்பினார். இன்றைய வாழ்விலே குழந்தை இயேசுடைய கரங்களிலே இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம் குழந்தை இயேசு வழியாக அநேக நன்மைகளை நமக்கு கொடுக்கிறார். அன்புள்ளவர், கனிவுள்ளவர், இரக்கமுள்ளவர். குழந்தை இயேசு நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அரவணைக்கின்றார். அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை ஆண்டுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். குழந்தை இயேசுவை தேடி வந்து ஜெபிக்கிற இந்த நாளிலே குழந்தை இயேசு ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்றைக்கு வழிநடத்தக்கூடியவராக, ஒளியாக, ஆயனாக, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கலங்கரை விளக்காக இருந்து என்னாலும் இறை நம்பிக்கையூட்டுவராக இருக்கின்றார். குழந்தை இயேசு, நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற அந்த அன்பு வார்த்தைகளை இன்றைக்கு குழந்தை இயேசுவை தேடி வந்து ஜபிக்கிற இந்த யூடியூபிலே வேண்டி ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருமே நிறைவான அருளால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம், கடவுளுடைய அன்புக்குரியவர்கள், கடவுளுடைய மதிப்புக்குரியவர்கள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் இறை நம்பிக்கையுடைய செயலாற்றக்கூடிய நல்ல ஆற்றலும் பலமும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையும் ஒவ்வொருவருக்கு இந்த நாளிலே கொடுக்கும்படியாக இந்த நாளிலே பயணிக்கிற ஒவ்வொருவருமே இந்த நாளிலே ஒவ்வொருவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், குழந்தை இயேசுவிடத்திலே ஒப்புக் கொடுக்கிற ஜெப வேண்டுதல்கள் அனைத்திலுமே நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிற ஒவ்வொருவருக்குமே நிச்சய நீர் கொடுப்பீர் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஊற்றும்படி, குடும்பத்திலே பாரங்களோடு இருப்பவர்கள், குடும்பத்திலே கவலைகளோடு இருப்பவர்கள், குடும்பத்திலே பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளை தேவரீர் ஆசீர்வதிக்கும்படி, சுகப்பட
சுகப்படுத்தும்படி குணமளிக்கும்படி நம்மிடத்துல வேண்டுகின்றோம். படிக்கிற பிள்ளைகளை, இன்னும் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் குழந்தை பாக்கியத்துக்காக என்று குழந்தை இயேசுவிடத்துல பல்வேறு கண்ணீரோடு ஒப்புக்கொடுக்கிற ஜெப வேண்டுதல்களை அந்த நாளில் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நம்மிடத்துல வேண்டுகின்றோம். இன்னும் நாடுகளுக்கிடையே பல்வேறு விதமான சண்டை சச்சரவுகள், இஸ்ராயேல் இந்த காசாவில் இருக்கிற பல்வேறு போராட்டங்கள் முற்றிலுமாக நீங்கும்படியாக நம்மிடத்தில் வேண்டுகின்றோம். இஸ்ராயேல் நாட்டில் அமைதியை கொடுக்கும்படியாகவும், இன்னும் பல்வேறு சமூகத்தில் இருக்கிற போட்டி பொறாமை எண்ணங்கள், பல்வேறு விதமான கெட்ட துர்க்க பழக்க வழக்கத்திலே தீய பழக்கத்தை கட்டிருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக நம்மிடத்தில் வேண்டுகிறோம். குழந்தை இயேசுவை இன்றைக்கு தேடி வந்து ஜபிக்கிற இந்த யூடியூப்ல வேண்டுகிற ஒவ்வொரு குடும்பத்தாருமே மன அமைதியோடு இருக்கும்படியாக, குடும்பத்திலே சமாதானத்தோடு வாழ்வதற்கு தேவையான அருள் வரங்களை, அருள் கொடைகளை இந்த நாளில் கொடுக்கும்படியாக செப்டம்பர் மாதத்திலே வேண்டுகிற ஒவ்வொரு குடும்பத்தாருமே அருள் வளத்திலே பொருள் வளத்திலே உயரும்படியாக நம்மிடத்தில் வேண்டுகின்றோம். இன்னும் நோயப்பட்டவர்கள், இன்னும் மருத்துவமனையிலே சிக்கிட்டு இருப்பவர்கள், இன்னும் பல்வேறு உபாதைகளோடு இருக்கிற பிள்ளைகள், உடல் அளவிலும் மனதளவிலும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் தேவரீர் நீதாமே ஆறுதலும் கனிவும் இரக்கத்தை நிறைவாய் கொடுத்து, இதோ இரக்கத்தை கொண்டு வந்தேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் குழந்தையை தேடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருமே இந்த வியாழக்கிழமையிலே வேண்டுகிற ஒவ்வொருவருக்கு நலம் கொடுக்கும்படி, சுகம் கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.